மொமெண்டம். எந்த ஒரு மாசுள்ள ஒரு பொருள் மூவ் ஆனாலும் அங்க மொமெண்டம்ன்றது இருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய சைஸ் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ட எந்த மெட்டீரியலால உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுடைய மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த மொமெண்டம் அப்படின்றது நம்மளால டைரக்டா பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த மொமெண்டமை நம்மளால உணர முடியும். ஈவன் இந்த மொமெண்டம் வச்சு தான் நம்ம நிறைய டிசிஷன்ஸே மேக் பண்றோம். இந்த மாதிரி நம்மளை சுத்தி எந்த ஒரு பொருள் மூவ் ஆனாலும் அந்த பொருளை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத அந்த பொருளுடைய மாஸ் அண்ட் வெலாசிட்டியை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொமெண்டம். சிம்பிளா சொல்லணும்னா மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன் மோஷன். அதுவே லீனியர் மொமெண்டம்னு சொல்லும்போது மாஸ் இன் லீனியர் மோஷன் அல்லது ஸ்ட்ரெயிட் மோஷன், அவ்வளவுதான். இந்த லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P equals to mv. ஸோ ஒரு மூவ் ஆகிற ஒரு பொருளுடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பொருளுடைய மொமெண்டத்துடைய வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு கார் வேகமா மூவ் ஆகி ஒரு சுவர்ல மோதுது அப்படின்னா அந்த கார் அந்த சுவர்ல ஏற்படுத்தின டேமேஜ் அல்லது இம்பாக்டோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காருடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க அந்த காருடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமா அந்த கார் அங்க ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அல்லது இம்பாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாவே மெஷர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த காரை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொமெண்டம் மூலமா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஏற்படுத்தக்கூடிய விசையுடைய விளைவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் இந்த மொமெண்டம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மொமெண்டத்துடைய அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இந்த மொமெண்டம் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் அதனுடைய மொமெண்டமும் இருக்கும். அண்ட் இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அதிகமா இருந்தாலும் மொமெண்டத்தோட வேல்யூவும் அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ரொம்பவே மெதுவா நகர்ந்து வந்தாலும் அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய மொமெண்டமும் அங்க அதிகமா தான் இருக்கும். ஸோ இதனால அங்க ஏற்படுற இம்பாக்ட் ஃபோர்ஸ் அல்லது டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இங்க மாஸ் அதிகமா இருக்கிறதுனால மொமெண்டம் அதிகமா இருக்கு. அண்ட் அந்த புல்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாஸ் அண்ட் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அதை கன்ல வச்சு ஃபயர் பண்ணும்போது அது அதிகப்படியான வெலாசிட்டியில நகருது. ஸோ இங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய மொமெண்டமும் அதிகமா இருக்கு. இதனால தான் அந்த சின்ன புல்லட்ஸ் ஏற்படுத்துற டேமேஜ் அல்லது இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த லீனியர் மொமெண்டம் பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்.